வெறிநாய் கடையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு விரைவில் இழப்பீடு வழங்கப்படும் என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சென்னிமலை சுற்றுவட்டார பகுதியில் அண்மை காலமாக வெறிநாய் தொல்லை அதிகரித்துள்ளது. கடந்த சில வாரங்களில் மட்டும் வெறிநாய்கள் கடித்ததில் 300க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்துவிட்டன. இந்த நிலையில் ஆடுகளை காக்க இரும்பு வேலிகளால் ஆன கொட்டகையின் மாதிரியை அமைச்சர் முத்துசாமி விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாய்க்கடியால் கால்நடைகள் இழந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இதுபோல விலங்குகள் கடித்து அதன் மூலமாக ஏற்படுகிற உயிரிழப்புகளுக்கு கொடுப்பதற்கு அதிலே தனிப்பட்ட எந்த குறிப்பும் இல்லாத காரணத்தால் அதிகாரிகள் அதற்கு நஷ்டீடு கொடுக்க வாய்ப்பில்லாமல் ஒவ்வொன்றையும் அரசாங்கத்திற்கு அனுமதி கேட்டு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். எனவே அதிலே ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அந்த இழப்பீடு தொகையும் ஓரளவிற்கு ஒரு நியாயமானதாக கிடைப்பதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக அதை ஆய்வு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அதற்கான கோப்பு இப்பொழுது தயாராகி போய் கொண்டிருக்கிறது.